أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا داود إنا جعلناك خليفة في الأرض فاحكم بين الناس ولا تتبع الهوى ليضلك عن سبيل الله صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா 25 நபிமார்களை பற்றி குர்ஆனில் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து சொல்கிறான். அந்த வரிசையில் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இன்றைக்கு நினைவுபடுத்தப்பட்டது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக பெரிய அந்தஸ்தை வழங்கியிருந்தான். வணக்க வழிபாடுகளில் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத உயர்ந்த நிலையை தந்திருந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலையில் அமர்ந்து அல்லாஹ்வை தியானிப்பார்களேயானால் அந்த மலையும் சேர்ந்து அவர்களோடு அல்லாஹ்வை திக்ர் செய்யுமா? உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு மாமனிதரை அல்லாஹ் உலகத்தில் படைக்கிறது. அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சிறப்பை கொடுத்தான். மலையில் அமர்ந்து அல்லாஹ் அல்லாஹ் என்றால் மலையும் சேர்ந்து அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லும். அப்பேற்பட்ட நெருக்கத்தை அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். இரண்டாவதாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இனிமையான குரல் வளத்தை கொடுத்திருந்தான். உலகத்திலேயே ஆக உயர்ந்த ஸ்தானியம் இவர்களுக்கு வழங்கப்பட்டது. எந்த அளவு என்றால் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை திறந்து ஓத ஆரம்பிப்பார்களே ஆனால் பறவைகள் எல்லாம் மெய்மறந்து அப்படியே பறக்கிறது விட்டு அப்படியே நிற்கும் என்று சொன்னால், ஜீவராசிகள் கூட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குரலில் மெய்மறந்து இறக்கையை அசைக்காமல் அப்படியே நிற்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் குரல் வளத்தை எவ்வளவு இனிமையாக கொடுத்திருப்பான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளில் மக்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு உள்ளே போனதற்கு பிறகு முதலாக தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனை திறந்து ஓதுவார்கள். அந்த சப்தத்தில் சொர்க்கவாதிகள் எல்லாம் மெய்மறந்து போவார்கள். இந்த சொர்க்க வரையிலையும் இந்த நிஅமத் அவர்களுக்கு நீடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்மத்தே முஹம்மதியாவுக்கு வழங்கப்பட்ட ஒப்பற்ற திருக்குர்ஆனை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் ஓதி காட்டுவார்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிமையான குரல் வழங்கப்பட்டிருந்தார்கள். அதை வேதத்தை ஓதுவதற்கு பயன்படுத்தினார்கள். வீணான பாட்டில் அதை அவர்கள் பயன்படுத்தவில்லை. அல்லாஹ்வின் அளப்பரிய குரல் வளம் என்பது அது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கை நம்ம கை மாதிரி தான் இருந்தது. ஆனால் இரும்பை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கையில் எடுப்பார்களே ஆனால் அப்படியே பாவாக இரும்பு உருக்கினா எப்படி வருதோ அது மாதிரி வரும். அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் அந்த கையில் அப்பேற்பட்ட வசீகரத்தையும் ஆற்றலையும் இறை அருளையும் அல்லாஹ் தந்திருந்தான். வினோதமான மனிதர்கள் அல்லாஹ் உலகத்தில் கையில் இரும்பு பாவாக மாறுவது என்று சொன்னால் இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று. எவனால இதை செய்ய முடியாது. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரும்பை அப்படி கையில லேசா வளைப்பார்கள். நம்ம பிளாஸ்டிக்க வளைக்கிற மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்பை வளைப்பார்கள். அவங்க கைக்கு அது எல்லா வகையிலையும் வசப்பட்டது. இன்றைக்கு எல்லாம் ஒட்டுறதுக்கெல்லாம் இருக்கு, இரும்ப வெட்டுறதுக்கு ஒட்டுறதுக்கெல்லாம் இருக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைதான் அத்துணை மிஷனரியும் சேர்த்து செய்தது என்பதை திருக்குர்ஆன் சொல்லி காட்டுவார். இரும்பை அவர்களுடைய கையில் நாம் உருகச் செய்தோம் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். சங்கமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திலேயே ஆக நன்றி உள்ள மனிதர் என்பதாக திருக்குர்ஆன்
போற்றி புகழ்கிறார். அவர்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப ஷுக்ர் செய்தார்கள். இந்த நன்றியின் வெளிப்பாடாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அரசராக ஆக்கினான். அவர்களுக்கு மகனையும் நபியாக ஆக்கினான். அந்த நபியையும் அரசராக ஆக்கினான். இதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அளவிட முடியாத நியாமத்துகள். இதுல ஏதாவது ஒன்று கிடைச்சிட்டா நம்ம குடிக்க முடியாது. சொன்ன பாருங்க, இதுல ஏதாவது ஒன்று நம்ம கையில இருந்துச்சுன்னு சொன்னா பூரா துணியாவை விலைக்கு வாங்குறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். ஆனால் இந்த பெருமக்கள் இவ்வளவு ஆற்றலை தங்களுக்குள்ளே வைத்திருந்தும் கூட அல்லாஹ்வுடைய அச்சத்தால் மேற்பட்டு நின்றார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இந்த ஆயத்துக்கு சொல்கிறான், யா தாவூத், தாவூத் அவர்களே, இன்னா ஜஅல்நாக கலீஃபத்தன் ஃபில் அர்த், உங்களை நாம் இந்த பூமியில் கலீஃபாவாக, பிரதிநிதியாக, மன்னராக உங்களை நாம் ஆக்கி இருக்கிறோம். ஃபஹக்கும் பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக தீர்ப்பு வழங்குங்கள். அப்படி தீர்ப்பு வழங்குகிற பொழுது மனோ இச்சையை பின்பற்றி விடாதீர்கள். வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று இந்த பாகுபாடு பார்த்து வேண்டியவர்களுக்கு சாதகமாகவும் வேண்டாதவர்களுக்கு பாதகமாகவும் தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. ஃபஹக்கும் பைனன் நாஸ், அப்படி நீங்க அந்த மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றி நடப்பீர்களேயானால் யுதில்லகான் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நேரிய பாதையிலிருந்து நீங்க வழிதவறி போயிருவீங்கன்னு சொன்னார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு அள்ளி கொடுத்த அல்லாஹ் பொதுமக்கள், அவங்க அரசர் இல்லையா, அந்த அரசருக்கு கீழ் இருக்கக்கூடிய குடிமக்களுடைய விஷயத்தில் நீங்க நீதத்தை கடைபிடிக்கணும் என்று சொல்லி அல்லாஹ் எப்போ சொன்னாண்டா, 2 பேர் வந்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஒரு ஆள் ஆடு வச்சிருந்தான், ஒரு ஆள் விவசாய நிலம் வச்சிருந்தான். இந்த விவசாய நிலத்துல பூரா அவன் கோதுமை பயிரை நல்லா வளர்ந்து வச்சிருந்தான். ஆடு வச்சிருந்தவன் ஆடெல்லாம் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பூரா பயிரை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இப்ப இந்த ஆட்டுக்காரனை கூட்டிக்கிட்டு அந்த தோட்டக்காரன் வந்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அத்தா, என் தோட்டத்துல வச்சிருந்த பூரா பயிர் வச்சிருந்த அந்த கோதுமை பயிரை பூரா என் ஆடு பூராத்தையும் மேய்ச்சி தின்றுச்சு, அதனால எனக்கு நீதி வழங்கணும்னு சொல்லி வந்தான். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தான் அந்த தோட்டத்துடைய அளவு எவ்வளவு, அதுல அவன் பயிர் செஞ்சிருந்தது எவ்வளவு, அதெல்லாம் சரி கணக்கு பார்த்துட்டு அதுக்கு இவன் வச்சிருக்கிற ஆடு கரெக்டா இருந்துச்சு கணக்கு. நீ ஆட்டக்காரன், நீ ஆட்டாட்ட கொடுத்து நிலத்துக்காரன் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆட்டுக்காரன் பார்த்தா, ஏங்க பூரா ஆட்டையும் பிடிங்க அவங்க கையில கொடுத்துட்டீங்கல, நான் இப்ப சோத்துக்கு என்ன செய்வேன், என்னுடைய வாழ்க்கையே இந்த ஆடை வச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளவு பிடிங்க அவன்கிட்ட கொடுத்துட்டீங்கல, அது முடிஞ்சு போச்சு, கணக்கு முடிஞ்சு போச்சு, அவனுக்குள்ள நஷ்டத்துக்கும் ஆடு சரியா போச்சு, நான் சரியா தான் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் பத்தி விட்டான். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் தள்ளி நின்றுனாங்க வாசலுக்கு வெளியே. என்னப்பா வாப்பா என்ன தீர்ப்பு சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, என் வாயில மண்ணலி போட்டு அவன் வாயில சோத்தடிச்சு போட்டாரு அப்படின்னு. உடனே தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தகப்பனார்கிட்ட போய், வாப்பா எனக்கு இந்த வாய்ப்பு தந்தீங்கன்னா 2 பேருக்கு நஷ்டம் இல்லாம தீர்ப்பு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்னப்பா சொல்லுவா அப்படின்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மனசு வரணுமா இல்லையா, நான் ஒரு தீர்ப்பு சொல்லியாச்சு, அந்த தீர்ப்புக்கு மாற்றமாக ஒன்று தான் மகனோட பெரிய தீர்ப்பு சொல்லட்டா போடா, எத்தனை வருஷம் தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கோம், புதுசா இவர் வந்து முளைக்கிறார் எங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு அப்படின்றதான் நினைக்கிறேன். நபிமார்கள் இந்த சிந்தனையே கிடையாது. அல்லாஹ் இந்த நேரத்துல தான் அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல சொன்னா, ஃபஹக்கும் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நீதமாக தீர்ப்பு வழங்குங்கள் என்று. அத்தாவுக்கு கொடுக்காத ஒரு பேராற்றலை மகனுக்கு கொடுத்தான். தாய் 8 அடி பார்த்தா புள்ள 14 அடி பாயும் என்று தமிழ் மரபு சொல்றான். செங்கமிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, ஆட்டுக்காரனை கூப்பிட்டீங்க வா, நீ வந்து கொஞ்ச நாளைக்கு அவன்கிட்ட ஆட்டை கொடுத்து, அவன் ஆடை மேய்க்கட்டு ஆத்துல இருந்து பால் கறக்கட்டும் குடிச்சுக்கிட்டும், நீ அவன் தோட்டத்தை எடுத்துக்க, தோட்டத்தை எடுத்து கோதுமையை போட்டு விவசாயத்தை உண்டாகும். அவன் வளர்த்து வச்ச அளவுக்கு பயிர் வந்ததற்கு பிறகு தோட்டக்காரன் தோட்டத்தை கொடுத்துட்டு நீ உன் ஆட்டை ஓடிட்டு வந்துரு சொன்னான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மெய்சிலிர்த்து போனார்கள். 2 பேருக்கும் நஷ்டம் இல்லாமல் 2 பேருக்கும் லாபகரமான ஒரு
தீர்ப்பை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவுடையவருக்கு மேல் நாம் இன்னொரு அறிவுடையவரை நாம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவர் செஞ்சு போயிட்டாருங்க, இனிமேல் அவர் மாதிரி ஒரு ஆள் துனியாவில் வர, அவர் மாதிரி வர முடியாது, அவர் மாதிரி வேறொரு ஆள் அல்லாஹ். ஒவ்வொரு அறிவாளிக்கு மேல் இன்னொரு அறிவாளி, இவனுடைய மண்டையில வராத ஒரு சிந்தனை இன்னொருத்தனுடைய மண்டையில வரும். லேசா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வருவார். அது அல்லாஹ்வுடைய கைவசத்தில் இருக்கிறது. எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இவ்வளவு பாக்கியங்களை பெற்ற அல்லாஹ் என்றால் மலை சேர்ந்த அல்லாஹ்னு சொல்லக்கூடிய அதிசய மனிதர், அற்புதமான குரல் வளத்தை பெற்றவர், வணக்கத்தில் மேம்பட்டவர், நன்றி செலுத்துவதில் மகத்தான முன்னோடி மனிதராக திகழ்ந்தவர், இரும்பை உருக்கி பாவாக சாதனை படைத்த இத்துணை ஆற்றல் பெற்ற இந்த மாமனிதரை அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? நீங்க நீதமா தீர்ப்பு வழங்கணும், இல்லைன்னா நேரிய வழியிலிருந்து வழி தவறி போயிருவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான் என்று சொன்னார். அல்லாஹ் யாரையும் வச்சு பார்ப்பதில்லை. என்ன கொடுத்திருந்தாலும் அவன் என்ன விரும்புகிறான், அந்த விருப்பத்திற்கு இணங்க மனித வாழ்வு அமையாத பொழுது அதையெல்லாம் தட்டி பறித்து தூக்கி எறிந்து விடுவான் என்பதற்கு பல ஆதாரங்களை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மனிதரையும் வீணாக படைக்கவில்லை. மா ஃபதல்லாஹு பாத்திலா, அல்லாஹ் எதையுமே வீணாக படைக்கவில்லை. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஏதாவது ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். அந்த ஆற்றலுக்கு நம்ம எல்லாம் ஏன் பிறந்தோம்னு தெரியல, என்ன போல அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு ஒரு தனி ஆற்றல் இருக்கிறது. அதை குறித்து ரப்பிடத்திலே நாம் பேச வேண்டும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படி பேசினார்கள். அல்லாஹ் தந்த ஒவ்வொன்றையும் அல்லாஹ்க்கு சொல்லி காட்டி நன்றி சொன்னார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது, நாம் உனக்கு நன்றி செலுத்த முடியாது அல்லாஹ் சொன்னார்கள். அவர்கள் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும்டா, அதுக்கு முன்னாடி ஒரு ரஹ்மத் ஒன்று தேவைப்படுது. நீ என் மேல கருணை கொண்டு பார்த்தா தான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல முடியும். அதனால நான் சொன்னேன், நன்றி செலுத்த முடியாது. இப்பதான் நீ நன்றி செலுத்தி இருக்கிறாய் என்று அல்லாஹ் சொன்னான். சங்கையானவர்களே, நன்றி செலுத்த சொல்லிய ரப்பு இப்பதான் நீ நன்றி செலுத்தி இருக்கிறாய் என்றும் அவர்களை பாராட்டினான் என்றால், அல்லாஹ்வின் நெருக்கத்தில் எந்த அளவு உச்சத்தில் இருந்தார்கள். அப்பேற்பட்ட நபியையே நீதி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு தஆலா வாழ்நாளில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் வாழ அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. பிறருக்கு உபகாரியாகவே வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. புனிதமிக்க இந்த மகுபிரத்துடைய பத்தில் நம்முடைய அத்துணை குற்றங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவனின் பொருத்தம் பெற்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.